அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நமக்கு தெரியும் ஒரு மனிதன் ஒரு புனித நிலையை, இறைநிலையை அடையறதுக்கு, இறைவனை அடையறதுக்கு மட்டும் இல்லை, வாழ்க்கையில் எப்படி எந்த நிலையை ஃபாலோ பண்ணி வாழ்றது அப்படின்ற ஒரு குழப்பம் எல்லாருக்குமே இருக்கும். பொதுவாக அந்த ஆன்மீகம்னு வரவங்களுக்கு இந்த 4 மார்க்கங்களில் எது சிறந்தது, அதாவது பக்தி மார்க்கம் சிறந்ததா, கர்ம மார்க்கம் சிறந்ததா, யோக மார்க்கம் சிறந்ததா, ஞான மார்க்கம் சிறந்ததா, இல்லை எதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ஒரு குழப்பமாகவே இருக்கும். ஆரம்பத்தில் பார்த்தோம்னா எல்லாருமே நானுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ஒரு இதில் இயல்பாகவே ஒருத்தரோட சுவாபத்துக்கு ஏற்ற மாதிரி சிலர் இயல்புலேயே எதுவாக இருந்தாலும் ஆராய்ந்து அறிஞ்சு அதை முழுமையாக புரிஞ்சால் மட்டும்தான் நம்புவாங்க. சில பேர் இயல்பாகவே அவங்களுக்கு ஒரு சரணடைதல் ஈஸியாக புரிஞ்சுக்கிறது, மற்றவங்கள நம்பி ஒருத்தவங்களை அன்பானவங்களை நம்பி முழுமையாக ஒப்படைச்சிட்டு அவங்களாட்டி இயல்பாக இருக்க முடியும். அது அவங்களோட ஒருத்தரோட இயல்பான சுவாபத்துக்கு ஏற்ற மாதிரி சில பேர் பக்தி மார்க்கம் அவங்களுக்கு சூட் ஆகும். சில பேருக்கு கர்ம மார்க்கம் இயல்பாகவே அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சிலருக்கு யோக மார்க்கம் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு அந்த ரஜஸ் குணம்னு சொல்லுவாங்க, அதாவது சத்திரிய குணம்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முழுமையாக அவங்களோட ஆற்றல் இருக்க வரைக்கும் அவங்களாட்டி அதை இயல்பாக அமைதியாக உடனே சரணடைய முடியாது. அது எப்படின்னா ஒரு போர் வீரனோட இது மாதிரி சண்டையிட்டு அதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய தளர்வுல தான் அவங்களால அதை நிறைவடைய முடியும். நான் தோத்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் நீ ஜெயிச்சுட்டேன்னு ஒத்துக்கிறேன், என் கூட சண்டையிடு, 2 பேர்ல யாரு ஜெயிக்கிறோமோ தோக்குறவன் ஜெயிக்கிறவன் சொல்றதை கேட்போம் அப்படின்ற ஒரு போராட்டம் மாதிரியே தான் ஒரு கடவுளோட அணுகுமுறையும் இருக்கும். அதனால இதுல எது சிறந்தது, ஒன்றை விட ஒன்று சிறந்ததா, ஒன்றை விட ஒன்று கம்மியானதா அப்படின்றது எதுவுமே கிடையாது. எல்லாமே சரிசமமான, எல்லாமே ஒரு ஒரு வழியில ஒரு பாதை வழியா கடலுக்கு கூட்டிட்டு போற ஒரு வழி. சொல்ல போனா யோக மார்க்கம்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு மலையிலிருந்து புறப்படுற ஒரு சின்ன அருவின்னு சொல்லலாம். மலையில் புறப்படும் போது ஒரு சின்ன அருவியாக புறப்பட்டு அது ஏகப்பட்ட தடைகளை தாண்டி ஏகப்பட்ட அருவிகளா காட்டாறுகளா எங்கெங்கேயோ சிதறி ஒன்று சேர்ந்து முட்டி மோதி கடைசியில் ஒரு அழகான ஒரு பெரிய ஆறா பிரவாகமாக எடுத்து இறுதியில் பொறுமையாக போயிட்டு கடவுளில் கலக்கும். அந்த மாதிரி யோக மார்க்கன்றது. அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு பக்தி மார்க்கன்றது ஒரு நார்மலான ஒரு மக்கள் வாழக்கூடிய இடத்துல இருக்க ஒரு சின்ன நீர்நிலை மாதிரி. அது அப்படியே பொறுமையாக அது போய்கிட்டே விவசாய பாசனத்துக்கு பயன்பட்டுக்கிட்டே அப்படியே ஓடையாக போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உபரி நீராக சேர்ந்து இயல்பாக பொறுமையாக போயிட்டு கடலில் கலக்கிற மாதிரி அது அமைதியான வாழ்க்கை. அது ஃபுல்லாகவே முழுமையாக சரணடைஞ்சிட்டு அது போக போயிட்டே இருக்கும். கர்ம யோகம்ன்றது பார்த்தீங்கன்னா கர்ம மார்க்கன்றது பார்த்தீங்கன்னா இது மாதிரி வீணாக கண்ணுக்கு தெரியாத ஒன்று கடவுள் நம்பிட்டு உட்காந்துருக்கிறதெல்லாம் வீண். நம்ம உழைக்கணும், காலம்புறா நம்ம உழைக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம், நம்மக்கிட்ட ஆற்றல் இருக்கு, நம்மளால எல்லாத்தையும் மாற்ற முடியும் அப்படின்றத நம்பி ஒரு புரட்சியாளனா தன்னை எப்போதுமே ஒரு அறத்துக்கு உட்பட்டவனா அவங்களே ஒரு ஒழுங்கு அமைவை ஏற்படுத்திக்கிட்டு பிறர் எந்த ஒழுங்கமைவு கொடுத்தாலும் சமுதாய ஒழுங்கமைவு இருந்தாலும் அதிலும் சிறப்பாக அவங்களுக்குன்னு அவங்க ஒரு ஒழுங்கமைவை ஏற்படுத்திக்கிட்டு அது மூலியமா அவங்க அறிஞ்சு ஒரு விஷயமா அனுபவபூர்வமாக உணர்ந்து அதுலேருந்து ஒரு படிநிலைகளாக கடந்து கடைசியில் இறைநிலை அடையிறது, அதாவது மூலத்தில் அடையிறது. இவங்க கர்மயோகத்தில் இருக்கவங்க சரி ஒன்று ஒன்றா பார்ப்போம். நம்ம முதல்ல இப்போ இந்த 3 யோகமும் ஒரு வழியாக வருது. இந்த ஞான யோகம் எப்படி வருது அப்படின்னா, ஞான யோகம்ன்றது ஒரு பயணமா, அது போல் இப்போ இந்த மற்ற 3 மார்க்கம் மாதிரி ஞான மார்க்கமும் ஒரு பயணமா ஒரு பயிற்சி மூலம் அடையக்கூடியதா அப்படின்னா, ஞான மார்க்கம் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தனி சாப்டரே கிடையாது. உங்களுக்கு ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பக்தி மார்க்கம், யோக மார்க்கம், கர்ம மார்க்கம். இப்போ கர்ம மார்க்கம் காட்டு வழியாக வருது. காட்டுக்குள்ளே இருக்க காட்டுகளில் பூந்து எங்கெங்கே இருக்குதோ எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அணைச்சி எடுத்துக்கிட்டு அதோட சக்தியை ஒன்று திரட்டி கொண்டுட்டு சேர்க்கறது. அதே போல் யோக மார்க்கம் மலையிலிருந்து வர நீர்னு சொன்னேன். அது போல் பக்தி மார்க்கம் இயல்பாக ஒரு மக்கள் வாழ்விடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீர், பாசன நீர்னு சொன்னேன். இந்த மாதிரி ஒரு உதாரணம் புரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஞான மார்க்கத்தை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. அதாவது ஒருத்தரும் ஒரு நீரும் அதோட இயல்புக்கு ஏற்ப, அதோட சூழ்நிலைக்கு ஏற்ப, அதோட
தகவமைப்புக்கு ஏற்ப அதுக்கான அந்த அந்த வழித்தடங்களை வந்து அது ஃபேஸ் பண்ணி வந்தே ஆகணும். இப்போ மழையிலேருந்து ஒரு அருவி, மலையில் உதிக்கிற ஒரு நீர் அருவி வந்து சின்ன நீர் ஊற்று வந்து சுமூகமான பயணத்தை வந்து வாழ்க்கை ஃபுல்லாக மேற்கொள்ள முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இயல்பாக முடியாது. அதுக்கு வந்து வேற வழியே கிடையாது. அது வந்து எல்லா விதமான கடினமான சூழ்நிலைகளையும் தாண்டி, கடினமான சோதனைகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் வந்து அது நிலத்தை அடைஞ்சு இறுதியில் வந்து அது கடலில் கலக்க முடியும். அதுபோல் காட்டாரும் அப்படிதான். அது ஏற்படக்கூடிய வழியில் ஏற்படக்கூடிய மேடு பள்ளங்கள் எல்லாத்தையும் நிரவி எல்லாத்தையும் தாண்டி சுற்றி எல்லா அனுபவங்களையும் பெற்று அதுக்கப்புறம் தான் வந்து இயல்பாக வந்து கடலில் வந்து சேர்றதுக்கு அந்த அந்த கடல் முகத்துக்கு வரும். அதே போல் பக்தி மார்க்கம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும். அவங்களுக்கு வந்து பெரிய வந்து ஒரு சிரமம், அதாவது அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு அவங்க வந்து போராடணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய இது இருக்காது. ஒரு இயல்பான ஒரு ஓட்டமாக இருக்கும், நார்மல் ஓட்டமாக இருக்கும். ஒரு பாசன நீர் மாதிரி அவங்க வந்து பொறுமையாக அந்த வயல்களை நிறைவேற்றிட்டு இது பண்ணிவிட்டு அப்படியே பொறுமையாக வந்து ஆறில் சேர்ந்து அப்படியே கடலுக்கு வருவாங்க. இப்போ இந்த 3 பேரும் அவங்க ஆரம்பித்த வழியும் ஆரம்பித்த பயணங்களும் ஆரம்பித்த அவங்களோட வாழ்வியல் முறைகளும் வந்து மொத்தமாக வேறுபட்டு இருந்தாலும் அவங்க 3 பேரும் அந்த கடலில் கலக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு கழிமுகத்தில் வந்து சேருவாங்க. அந்த கழிமுகம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அங்கே வந்து அவங்களோட பயணத்தை அவங்களோட இயல்பப்படி ஒருத்தர் ரொம்ப ஆக்ரோஷமாவோ, ஒருத்தர் வந்து ரொம்ப வந்து மலையிலேருந்து உதிக்கிறவங்க வந்து ரொம்ப கடினமாவோ அப்படின்லாம் இருக்குன்னு அவசியம் கிடையாது. எல்லாருமே வந்து அந்த இயல்பாக வந்து அந்த இடத்துல வந்து சேர்ந்த உடனே அந்த பெரும் முக்கூடலை வந்து சந்திக்கும் போது அங்கே வந்து நிகழக்கூடிய அந்த ஒரு உந்துதல் வந்து ரொம்ப இலகுவாக அப்படி மிதந்து வர மாதிரி இருக்கும். ஒரு ஆற்றோட்டம் வந்து தண்ணி வந்து ஒரு அணையில் ஃபுல்லாக மிதந்து ஓடும்போது எந்த வித சத்தமும் இல்லாமல் அப்படியே முழுமையாக அப்படியே நிறவிக்கிட்டு அப்படியே எப்படி போகுமோ அதே போல் இந்த முக்குடல் அப்படின்றது என்ன அப்படின்னா ஞான மார்க்கம். அதாவது முழுமையான புரிதலுக்கு வந்த எல்லாருமே வந்து இந்த ஞான மார்க்கத்தை சந்தித்து ஞான மார்க்கம் தான் கொண்டு போயிட்டு அந்த பெருங்கடலில் சேரும்போது அந்த அமைதியாக போயிட்டு அந்த பெருங்கடல் கூட எந்த வித சலனமும் இல்லாமல் கலக்கும். இதை நான் ஒன்று உங்களுக்கு புரிதலுக்கு எப்படின்னு நான் விளக்கமாக சொல்கிறேன். ஞான மார்க்கன்றது இந்த 3 வழிகளாக வந்து கடலை அடையிறதுக்கு முன்னாடி இறுதியில் அடையக்கூடிய புரிதல்னு ஒரு சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. பக்தி மார்க்கமாக இருந்தாலும் சரி, கர்ம மார்க்கமாக இருந்தாலும் சரி, யோக மார்க்கமாக இருந்தாலும் சரி, கடைசியாக வந்து இறுதி புரிதல், அதாவது அது வந்து ஞான மார்க்கன்றது ஒரு புரிதல் மட்டும்தான். இது 3மே வந்து பயணம். அந்த ஞான மார்க்கன்றது ஜஸ்ட் ஒரு புரிதல் மட்டும்தான். என்ன புரிதல்? எது உண்மையா எதுவாக இருக்கோ, இறை மூலமாக இருக்கோ, அந்த மூலம் மட்டுமே இருக்குது அப்படின்ற ஒரு புரிதலுக்கு வர்றது. அது வந்த பிறகு இயல்பாக வந்து அந்த பெருங்கடல், அந்த மூலம்ன்ற பெருங்கடலில் தனக்குன்னு ஒரு இயல்பே இல்லாமல் முழுமையாக கலந்துருவோம், கடல் நீரோட கலந்துருவோம். அதுதான் வந்து இந்த வாழ்க்கை முறையோட சிறப்பு அம்சமே. சரி, இப்போ ஒன்றும் எப்படி வந்து அதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு மார்க்கமாக எடுத்துக்கிட்டு அந்த மார்க்கத்தில் உண்மையாலுமே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு மார்க்கமாக பார்ப்போம். இந்த ஒரு மார்க்கமும் உண்மையில் என்னவா இருக்குது, ஆனால் வந்து ஒரு சாதகனை வந்து அதை பயன்படுத்தும் போது, அதை பின்பற்றும் போது என்னென்ன தவறுகள் செய்கிறாங்க அப்படின்றது அது வேற. ஏன் வந்து ஒரு சாதகன் வந்து ஒரு பக்தி யோகத்திலேயோ இல்லை வந்து ஒரு ஞான யோகத்திலேயோ இல்லை ஒரு பக்தி யோகமோ இல்லை கர்ம மார்க்கமோ இல்லை யோக மார்க்கத்திலேயோ வந்து ஏன் வந்து ஒரு இதில் வந்து முழுமையடைய முடியறதில்லை அப்படின்னா, அவனோட புரிதல் வந்து இதில் ஆரம்பத்தில் இருக்கிறதுல வந்து முழுமையாக இருக்கிறது இல்லை. ஏன்னா வந்து இது 3லுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருமை நிலைன்னு இருக்குது. அதாவது மூலம்ன்றது வேற, மூலம்ன்றது சொல்லலாம், இல்லை கடவுள்னு சொல்லலாம், இல்லை பிரபஞ்சம் ஆற்றலும் சொல்லலாம், உள்ளுணர்வுன்னு சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம். இந்த 3 மார்க்கத்துலேயும் வந்து அவனோட புரிதல் எப்படி இருக்குன்னா, நான் வேறையாக இருக்கேன், நான் அப்படின்றது ஒன்று இருக்குது, மூலம்ன்றது ஒன்று, இறை மூலம் அப்படின்றது ஒன்று இருக்குது. அது வந்து எனக்கு எல்லாத்தையும், என்னோட தேவைகளை எல்லாத்தையும் நிறைவேற்றுது. எனக்கு என்ன தேவையோ, நான் என்ன அடையணுமோ அதை அங்கே போனால் அடைய முடியும், இல்லை அது எனக்கு கொடுக்கும் அப்படின்ற ஒரு புரிதல் இருக்குது. பக்தி மார்க்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பக்தின்ற வந்து முதல்ல வந்து எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு சரணடைதல், முழுமையாக சரணடைதலில் ஆரம்பித்து அது இறுதியில் வந்து ஒரு புரிதலில், ஞான புரிதலில் முடிவடையும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து அவங்க வந்து ஒரு பக்தி மார்க்கத்தில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா இயல்பாக வந்து ஒரு
அதுக்கான மற்றவங்களோட சூழ்நிலை, அதுக்கான பின்பற்றுதல், ஒரு அப்பா அம்மா அவங்க மாதிரி ஒரு அப்பா அம்மாவோ இல்லை யாரோ ஒரு புரிதல் இருக்கவங்களோ, ஒரு வழிகாட்டியோ, ஒரு பெரியவரோ, ஒரு ஆசிரியரோ, யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு வழிகாட்டுவாங்க. வழிகாட்டி இப்படிதான் இறைவன் தான் நம்மளை வழி நடத்துறது, எல்லாமே அவங்க கையில் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவங்க மற்றவங்க மூலியமாக தான் தெரிஞ்சுப்பாங்க. பக்தி மார்க்கன்றது வந்து தானா வந்து ஒதுக்கிறது கிடையாது. நாளடைவுல வந்து அந்த பக்தி கனிந்து கனிந்த சரணடித்தல் வந்து இன்னும் ஆழமான புரிதலா மாறும்போது அவங்க முழுமையா உருகி 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 நான் வேற இறைவன் வேற அப்படின்னு இருந்தது முதல்ல வந்து ஒரு தேவைகளை கேட்கறதுக்கு ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் வந்து எனக்கு தேவைகளே வேணாம், நீயே போதும், உன்னுடைய இருப்பே போதும், உன்னுடைய உணர்வே போதும், எனக்கு வேற எதுவுமே வேணாம் அப்படின்ற ஒரு முழுமையான புரிதல்ல இது போயிட்டு இறுதியில இதுவாகி, அதுக்கும் தாண்டி ஒரு பக்தி வந்து எப்போ வந்து ஒரு முழுமை நிலை அடைய முடியும்னா, நான் வேற நீ வேற இல்லை, எல்லாமே நீயா தான் மட்டும்தான் இருக்கிற அப்படின்ற ஒரு முழுமையான புரிதல்ல வந்து இறுதியில போய் அடையும். பக்தி மார்க்கம் வந்து அந்த உண்மையான நிலைய, உண்மையான மூலம் மட்டுமே இருக்கு அப்படின்ற ஒரு புரிதலை வந்து இறுதியில அடையும். வாழ்க்கை ஃபுல்லா வந்து அது தான் வேற இறைவன் வேறன்னு உணர்ந்து, ஆனா இறைவன் திருவடியே பற்றி எல்லாமே அதுவா இருக்கு, எனக்கு நடக்கிறது நிகழ்றது எல்லாமே நீதான், உன்னை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்ற புரிதலோட அது போயிட்டு முடிவடையும். அதே கர்ம மார்க்கம் பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து என்ன சொல்றதுன்னா, எதையுமே வந்து இயல்பா வந்து நம்பாது, மற்றவங்க சொல்றது எதையுமே நம்பாது, தான் அனுபவிச்சு தான் உணர்ந்து அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்தா மட்டும்தான் ஓகே, இது இல்லை, நான் நம்பிட்டு இருக்கிறது உண்மை இல்லை, இதுக்கு மேல ஏதோ ஒரு உண்மை இருக்கு அப்படின்ற புரிதல் என்னைக்கு அதுக்கு வருதோ அப்படி படிப்படியாக தான் அது போகும். அது ஒரே புரிதல்ல வந்து உடனே நம்பிடாது. கர்ம மார்க்கத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, நான் செய்யற செயல் என்னாட்டி முடியுது, நான் செய்யறேன், என்கிட்ட திறன் இருக்கு, அதை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அதையும் நான் செய்யறது மூலியமா அதுலேருந்து நான் மேன்மை அடைகிறேன், இதுல வேற எந்த புற இதுக்கும் வந்து வேலை இல்லை அப்படின்ற ஒரு சாதாரண புரிதல் ஆரம்பிச்சு, இது எப்படி வந்து ஒரு இறைநிலை அடையுது அப்படின்னா, கர்ம மார்க்கம்ன்றது கர்ம மார்க்கத்தை முழுமையா ஃபாலோ பண்ணும்போது அது என்ன நடக்கும் அப்படின்னா, இறுதியில வந்து அந்த செயல் வேற செய்பவன் வேற அப்படின்ற இரண்டு நிலை இல்லாம, இருமை இல்லாம அதுவும் வந்து வெறும் செயல்பாடாவே மாறிடும். ஒரு உதாரணம் சொல்ல அப்படின்னா, ஒரு நடனம் ஆடவனும் எப்படி வந்து ஒரு இறுதி நிலையில ஒரு முழுமை புரிதல்ல வேறு வேறா இல்லாம இரண்டும் ஒன்னாகுதோ, அந்த நடனமே அவனா மாறுறானோ, அதே போல இந்த கர்ம மார்க்கமும் வந்து செய்பவனும் செயல்பாடும் இல்லை, செயல்பாடு மட்டுமே இருக்கு அப்படின்ற ஒரு புரிதலுக்கு இறுதிநிலை அடையும் போது அவன் வந்து மூலத்தை அடைஞ்சிடுறான். ஏன்னா அதான் சொல்லுவாங்க, நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சுட்டு போயிருப்பாங்க, செய்யும் தொழிலே தெய்வம் சொல்லுவாங்க. செய்யும் தொழிலே தெய்வம்னா நம்ம நினைப்போம், நான் இப்போ வந்து ஒரு ஆசிரியராக இருக்கேன், இல்லை நான் வந்து ஒரு இன்ஜினியராக இருக்கேன் அப்படின்னா என்னோட இன்ஜினியரிங் மட்டும்தான் வந்து, இல்லை என்னோட ஆசிரியர் பணி மட்டும்தான் வந்து தெய்வம், மற்ற நான் செய்கிற ஒரு விஷயமும் நார்மல் வேலைன்னு நினைப்போம் நம்மளோட புரிதல். ஆனால் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்றது என்ன அப்படின்னா, நாம் மூச்சு விடுறதுல ஆரம்பித்து நாம் சிந்தனை செய்கிற எண்ணங்கள்ல இருந்து ஒன்று விடாமல் அனைத்துமே அந்த செயல்பாடுமே இறைவனுக்கு செய்கிற சேவை, இறைவன் கொடுத்த சேவையை நாம் நிறைவேற்றுற மாதிரி அப்படின்ற ஒரு முழுமை புரிதல், அதுதான் வந்து முழுமையான, அதாவது செய்பவன் இல்லாமல் வெறும் செயல் மட்டுமே இருக்கக்கூடிய நிலை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கே போய் முடிவடையும் அப்படின்னா ஞான புரிதல் தான். ஞான புரிதல்ன்றது என்னது? ஒன்றும் கிடையாது, இருக்கிறது அந்த மூலம் மட்டுமே, அந்த மூலத்தை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்ற புரிதலோட வாழ்க்கையை அணுகிறது தான் வந்து ஞான மார்க்கம். ஆனால் இந்த மூணு மார்க்கமும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா, முதல்ல வந்து நான் தனியாக இருக்கிறேன், இறைவன் தனியாக இருக்கிறான், நான் ஒரு விஷயமா செஞ்சு அதில் மூலியமா வந்து பல பக்குவ நிலைகளை அடைஞ்சு இறுதியில் வந்து இறைவனை போயிட்டு, ஆமாம் இறை மூலம் மட்டும்தான் இருக்கு, நான் இல்லை அப்படின்றத உணர்றோம். கர்ம மார்க்கம் வந்து என்ன பண்ணுது? முழுமையாக அறம் தனக்குன்னு ஒரு ஒழுங்கமைவு ஏற்படுத்திக்குது, ஒருமுகப்படுத்துதல் ஏற்படுத்திக்குது, தான் உழைக்கணும், இந்த சமூகத்துக்கு தன்னாலான பணியை செய்யணும், எந்த நேரமும் சோம்பி உட்காந்துருக்க கூடாது அப்படின்னு நினைச்சு அது முயற்சியாலேயே வாழ்க்கையை நகர்த்துதுன்னு நினைச்சு இறுதியில வந்து நமக்கு மீறிய ஒரு சக்தி தான் நம்மளை வழிநடத்தி போகுது அப்படின்ற ஒரு முழுமை புரிதல்ல பலநிலைப்பட்ட அனுபவங்களுக்கு பிறகு அதை உணர்ந்து அந்த இறை மூலத்தை அடையுது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா யோக மார்க்கம். இந்த யோக மார்க்கத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு எளிமையாக சொல்லணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது வந்து இருமையில தான் ஆரம்பிக்குது. அதாவது நான் இங்கே இருக்கேன், இறைவன் வேற எங்கேயோ இருக்கான்,
இந்த உலகத்துல நான் பார்க்கக்கூடிய, இந்த புற உலகத்துல பார்க்கக்கூடிய சந்தோஷங்கள், இது இது அதாவது என்னன்னு சொல்றதுன்னா, ஒரு சொத்துக்களோ ஒரு இன்பங்களோ எனக்கு வந்து ஒரு முழுமையான திருப்தியை தரல. எனக்கு வந்து ஒரு நிலையான திருப்தி வேணும், ஒரு நிலையான பேரின்பம் அப்படின்றது வேணும். அதை நான் நினைச்ச நேரத்துல என்னால உருவாக்க முடியணும் அப்படின்ற ஒரு உந்துதல். இயல்பா வந்து நான் எல்லாரும் போல சாதாரண மக்களா வாழ வரல. நான் வந்து ஒரு மேன்மைப்பட்டவனா வாழ வந்திருக்கேன். நான் வந்து மிக சிறப்பா வாழ வந்திருக்கேன். இந்த வாழ்க்கை அப்படின்ற இயற்கைக்கு இருக்கக்கூடிய சக்திகளை அது என்னன்னு முழுமையா புரிஞ்சு அதை நான் என்னோட வாழ்க்கைக்கு பயன்படுத்தி இதை இயற்கைக்கு மீறிய ஒரு சக்தியா நான் மாறணும் அப்படின்ற ஒரு உந்துதலோட முதல்ல ஆரம்பிக்கும். இந்த யோக மார்க்கன்றது அப்படிதான் ஆரம்பிக்கும். நம்முடைய சொன்ன மாதிரி ஒரு சத்திரிய குணம் அப்படின்ற மாதிரி வந்து இது வந்து ஆரம்பிக்கும். பக்தின்றது வந்து சாத்வீக குணமா எப்படி ஆரம்பிக்குதோ, அந்த தமஸ் அப்படின்றது வந்து எப்படி எல்லாத்தையும் அனுபவப்பட்டு அறிஞ்சு அடிபட்டு அப்படிதான் கவனிச்சு ஒரு கர்ம மார்க்கமா ஆரம்பிக்குதோ, அதே போல இது வந்து ரஜோ குணம்னு சொல்லுவாங்க. அதாவது சத்திரிய குணம். அதாவது எல்லாத்தையுமே வந்து ஒரு எதிர்த்து நின்று அதை ஜெயிச்சு அதுக்கப்புறம் அடையிறேன் அப்படின்ற ஒரு மனநிலையில ஆரம்பிக்கிறது. இது வந்து நார்மலா வந்து யோக மார்க்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த வந்து என்ன சொல்றது, மூச்சு கலை தான் வந்து அடிப்படையா இருக்கும். எங்க சுத்தி எங்க வந்தீங்கனாலும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குண்டலினி போனீங்கனாலும் சரி, கிரியாகம் போனீங்கனாலும் சரி, வாசி யோகம் போனீங்கனாலும் சரி, இல்லை எந்த ஒரு கலையை எடுத்துக்கிட்டாலும் எல்லாத்துக்கும் வந்து மூச்சு வந்து அடிப்படையா வந்து நிற்கும். இந்த மூச்சு வந்து ஏன் வந்து அடிப்படையாக நிற்குதுன்னா, இதுக்கு வந்து நமக்கு வந்து இந்த பஞ்ச கோஷங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியணும். பஞ்ச கோஷங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம உடல் அப்படின்றது இந்த பிரபஞ்சன்றது இந்த 5 கோஷங்களாக ஆனதுன்னு சொல்லுவாங்க. அன்னமய கோஷம் ஃபர்ஸ்ட் வந்து உடல், ஸ்தூல உடலாக இருக்கிறது. அடுத்து வந்து பிராணமய கோஷம்னு சொல்லுவாங்க, மூச்சு காட்டால் ஆனது. அப்புறம் மனோமய கோஷன்றது வந்து நம்ம மனசனால ஆனது, எண்ணங்களால் ஆனது. அப்புறம் வந்து விஞ்ஞானமய கோஷம் சொல்லுவாங்க, அறிவுனால ஆனது. அடுத்து ஆனந்தமய கோஷம் சொல்லுவாங்க, அமைதி, பேரின்பம், மௌனம் அதனால ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5 நிலைகளை வந்து கடந்து இறுதியா ஆனந்த நிலை அடையிறது தான் வந்து முழுமையான புரிதல் அப்படின்றது ஒரு சிம்பிள் கான்செப்ட். சரி, உண்மையாலுமே யோக மார்க்கத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட ஆற்றல் வந்து முழுமையான ஆற்றல். இந்த முழுமையான ஆற்றல் அப்படின்றது எப்படின்னா, இந்த பூமிக்கு உள்ள சக்தியும் வந்து இந்த பிரபஞ்சத்திலேருந்து ஆதாரமா காஸ்மிக்லேருந்து வர சக்தியும் வந்து இரண்டும் வந்து முழுமையா இருக்கும். ஆனா வந்து நம்ம பிறந்த பிறகு ஒரு உடலா இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த மூலாதாரத்துல ஒரு சக்தி வந்து தேங்கிடுது. அதை வந்து சக்தின்னு சொல்லுவாங்க. மேல வந்து நம்ம சகஸ்காரத்துல இருக்கிறது சிவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சக்தி அந்த மூலாதாரத்துல இருக்க தனஞ்சயன்னு சொல்லிட்டு ஒரு வாயுன்னு சொல்லுவாங்க. அதை யோகத்துல வந்து தனஞ்சயன் வாயுன்னு சொல்லுவாங்க. இந்த வாயு வந்து மூலாதாரத்துல இருந்து எழும்பி நேரா வந்து சகசகாரத்தை அடையும் போது அந்த காஸ்மிக் எனர்ஜிக்குள்ள பழைய அதுக்கான உண்மை நிலையை வந்து திரும்ப வந்து அது கனெக்ட் ஆயிடுது. திரும்ப வந்து இருமை வந்து மறைஞ்சு திரும்ப ஒரே மூலமாயிடுது. அது தனியா இருக்க வரைக்கும் இந்த மூலாதாரம் வந்து மூலாதாரத்துல வந்து தனியா இருக்க வரைக்கும் தான் தனி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு. எப்போ வந்து அது வந்து அந்த சகஸ்காரத்துல இருக்கக்கூடிய ஒரு மூலத்து கூட, அது இறை மூலத்து கூட எப்ப இணையுதோ அப்போ வந்து அது முழுமை அடைஞ்சிருது. இதுதான் வந்து சிவசக்தி திருமணம்னு சொல்றது, சிவசக்தி திருவடி அடையிறதுன்னு சொல்றது, வாசி எழுதல்னு சொல்றது, குண்டலினி அடைதல்னு சொல்றது. எந்தெந்த பேர்கள் வந்து டிஃப்ரெண்டா இருக்கலாம். அதுக்கு பின்னாடி நடக்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது முழுமையா இருந்த சக்தி உடலா ஆகும்போது உடல்ல வந்து ஒரு பகுதியில வந்து தனியா தேங்கி நிக்குது, கீழே தேங்கி நிக்குது. அது மட்டும்தான் அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி தான் வந்து இந்த எல்லா செயல்களையும் உருவாக்கிட்டு இருக்கு, இந்த எல்லா இருமைகளையும் உருவாக்கிட்டு இருக்கு, நம்ம இன்ப துன்பங்களா காட்டிட்டு இருக்கு. நான் என்கிற ஒரு கருத்தா வந்து தனியா நிக்குது. எப்போ வந்து இந்த ஞான் அப்படின்ற தனி மூலம் வந்து உண்மையான நான் அப்படின்ற ஒரே ஒரு மூலத்துல ஒருமையில எப்போ வந்து இணையுதோ அப்போ வந்து அது புரிஞ்சுக்குது, நான் என்றது தனியா இல்லை, அது மட்டுமே இருக்கு அப்படின்ற இறுதி புரிதலுக்கு வந்துடுது. ஆனா இது எல்லாத்தையுமே ஆரம்பிக்கும் போது நாம உண்மையுமே அந்த மூலத்தை கூட அடைய போறோன்ற நோக்கத்துலதான் ஆரம்பிக்கிறோமா அப்படின்னா கிடையாது. இப்ப பக்தி மார்க்கத்துல இருக்கவங்க பாத்தீங்கன்னா எதுக்கு வந்து முதல்ல பக்தி ஆரம்பிப்பாங்கன்னா, என் வாழ்க்கை இலகுவா இருக்கணும், என் வாழ்க்கை வந்து ரொம்ப துன்ப துயரங்கள் இல்லாம ரொம்ப என்ன சொல்றது ஒரு சோதனைகள் இதுவா இல்லாம நான் மட்டுமே தாங்காம இறைவன் எனக்கு கூட இருந்தா எனக்கு நம்பிக்கையா இருக்கும், அந்த வாழ்க்கையை நகர்த்துறதுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தா அந்த நம்பிக்கை வந்து என்னை காப்பாத்தி கொண்டுட்டு போகும் அப்படின்ற ஒரு புரிதலோட வாழ்க்கையை வந்து ஆரம்பிப்பாங்க. ஆனா வந்து ஒரு பக்தி மார்க்கத்தை முழுமையா சரியா வந்து சரியான அணுகுமுறையோட முழுமையா ஃபாலோ பண்ணணும். அதாவது என்னை இழந்து உன்னை பெறுகிறேன் அப்படின்ற ஒரு முழுமையான புரிதல்ல வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அதோட இறுதி நிலை
உண்மையான ஞானமாக தான் இருக்கும். ஆனால் நமக்கு ஏன் வந்து பக்தி மார்க்கத்தில் இருக்கவங்களுக்கு நமக்கு ஏன் வந்து அந்த முழுமையான புரிதல் வரதில்லை, எல்லாருக்கும் வரதில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து என்ன நினச்சிருவோம் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்பம் வாழ்க்கையில் ஒரு இன்பம் வரும்போது என்ன நினைப்போம்னா, முதல்ல வந்து நான் தான் என்னால் நடந்தது அப்படின்னு நினைப்போம். என்னால் நடந்தது, அதுக்கப்புறம் வந்து இறைவன் எனக்கு நடத்தி கொடுத்தான் அப்படின்னு நம்ம மற்றவங்க சொல்லும்போது நம்ம சொல்லுவோம். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னால் நடந்தது அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே ஒரு துன்பம் வந்தது அப்படின்னா, அப்போ முதல்ல வர விஷயம், மற்றவன் தான் எனக்கு துன்பத்தை கொடுக்குறான், இறைவன் என்னை சோதிக்கிறான் அப்படின்னு வரும் நமக்கு. ஒன்று முழுமையான புரிதல்ன்றது இன்பத்தை கொடுக்கறது அவனா இருந்தா துன்பத்தை கொடுக்கறது அவன்துன்னு முழுமையா விட்டுறணும். எதை நம்பினாலும் ஒன்று முழுமையா நம்பிடணும், இல்லை முழுமையா நம்பாம கர்மயோகியா இருந்துடணும். ஆனா நம்ம வாழ்க்கையில நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எப்பயாவது சோதனை நமக்கு மீறி ஒன்று நடக்கும்போது நம்ம பக்தி மார்க்கத்துக்கு போவோம், நம்ம கண்ட்ரோல் இருக்கிறதுக்கு போது நம்ம கர்ம மார்க்கத்தில் இருப்போம். இது ரெண்டும் வந்து சரியா நடந்துட்டு இருக்கும்போது, இல்லை இதை விட ஒன்று இன்னும் எனக்கு ஒரு சக்திகளுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும், என்னோட மற்றவங்க வந்து என்னை திரும்பி பார்க்கணும், மற்றவங்களை வந்து நான் கட்டுப்படுத்தணும், வசியப்படுத்தணும் அப்படின்ற ஒரு ஆசை வரும்போது நம்ம யோக மார்க்கத்துக்கு போவோம். இப்போ வந்து இதுல எந்த மார்க்கம் சிறந்ததுன்றது ஒரு கேள்வி கிடையாது. ஆனா எந்த மார்க்கத்தை, எதையாவது ஒரு மார்க்கத்தை நம்ம முழுமையா கடைபிடிக்கிறோமா, முழுமையா பின்பற்றுறோமா அப்படின்றது மட்டும்தான் கேள்வி. நம்மளாட்டி வந்து ஒரு மார்க்கத்தை முழுமையா நம்பி முழுமையா உணர்ந்து அதை பின்பற்ற முடியாதனாலதான் வந்து நம்ம மூணுக்குமே தாவிட்டு இருக்கோம். நானும் உட்பட வந்து பாத்தீங்கன்னா இந்த புரிதல் அடையறதுக்கு ரொம்ப கிட்டத்தட்ட 15 வருடங்கள் ஆச்சு. அது முழுமையான புரிதலை வந்து அடைஞ்சு இதுவாகிறதுக்கு. இது சிறந்த, இது சிறந்த. ஏன்னா இப்ப ஒரு மார்க்கத்தையும் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, இதுவே போதும், வேற எதுவுமே தேவையில்லை. அதாவது அந்த இறுதிநிலை அடைஞ்சவங்க அவங்களுக்கு தெரியறது அந்த இறை மூலம் மட்டும்தான். எல்லாத்தையுமே எந்த வழியா வந்தாலும் நீ இறை மூலத்தை மட்டும்தான் அடைய போற அப்படின்ற புரிதல்ல அவங்க சொல்லி வச்சது எதுவுமே தப்பு கிடையாது. பக்தி மார்க்கத்தை ஃபாலோ பண்ணவங்க பாத்தீங்கன்னா, ஞாயின்மார்களை பாத்தீங்கன்னாலும் அவங்களும் சொல்லியிருப்பாங்க பக்தி மார்க்கமே சிறந்தது எல்லாத்த விடன்னு. சித்தர்கள் வழி வந்தவங்க சொல்லுவாங்க யோக மார்க்கமே சிறந்தது அப்படின்னு. அது மற்றவங்க வந்து இந்த புரட்சியா ஒரு அறம் வழியில வந்தவங்க எல்லாம் சொல்லுவாங்கன்னா கர்ம மார்க்கமே சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து எது சிறந்தது, எது வழியா இறைவனை அடைய முடியும் அப்படின்றது கேள்வி கிடையாது. எதை வந்து நாம முழுமையா பின்பற்றோம், இதுல வந்து முழுமையா நம்மளை வந்து ஒரு அர்ப்பணித்து அதை இறுதிநிலை அடையறதுக்கு நம்ம எப்படி முயற்சி எடுக்கிறோம் அப்படின்றதுல தான் இருக்கு. இந்த 3 மார்க்கமும் வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டேன், பயிற்சி முயற்சி நம்மளோட முயற்சிகளால் நடக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த முயற்சிகளை கொடுக்கறதும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இறை மூலம் தான். நம்மளோட சுவாபத்துக்கு ஏற்ற மாதிரி, நம்மளோட உடல் சூழ்நிலை தன்மைக்கு ஏற்ற மாதிரி, நம்ம இன்னும் சொல்ல போனா நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் சொல்லிக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ப்ரோக்ராமிங் வந்து நமக்குள்ள இருக்க மைண்டு பாடி ப்ரோக்ராமிங் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நமக்கு இயல்பான எல்லாமே அமையும். அந்த வழிகள் வந்து இயல்பா நமக்கு அமையும். ஒருத்தருக்கு வந்து பக்தி மார்க்கத்தை வந்து ஏத்துக்கிறது இயல்பாவே அமையும், ஒருத்தர் வந்து கர்ம மார்க்கத்தை இது பண்றது இயல்பாவே அமையும், ஒருத்தர் வந்து யோக மார்க்கத்தை ட்ரை பண்றது இயல்பாவே அமையும். இப்போ வந்து ஒரு மார்க்கத்தை ஃபாலோ பண்ணணும்னா இன்னொரு பண்ணக்கூடாதா அப்படின்றது அது வந்து தப்பு. அது தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தப்பு கிடையாது. ஆனா ஏதாவது ஒண்ணுல முழுமை புரிதல் இருந்துட்டு எல்லாமே இறைவனை அடையுது அப்படின்ற அந்த சரியான அணுகுமுறை, அந்த சரியான அந்த நம்ம நோக்கம் எது, அதோட இலக்கை கிடைக்கக்கூடியது எது, என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு பண்ணீங்கன்னா எதுவுமே தப்பு கிடையாது. இதுல ஞான மார்க்கம் வந்து நான் சொன்னேன், அது வந்து ஒரே ஒரு புரிதல். அதாவது ஒரு மின்னல் பெற்ற ஒரு கண தோற்றம் சொல்லுவாங்க. அந்த கண தோற்றத்துல வந்து அது வந்து நமக்கு புரிய வச்சுட்டு நம்ம கிட்ட அது இருக்கவே இருக்காது, அப்படியே போயிடும். இப்ப சிம்பிளா சொல்லுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க ஞானிகள் வந்து ஞானம் அடைஞ்சிட்டா வாழ்க்கை வந்து அப்படியே பொன்மயமா மாறிடும், அவங்களுக்கு வந்து கஷ்டமே வராது, துன்பமே வராது, அப்படியே இன்பமயமாவே மிதந்துட்டு இருப்பாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த யோக மார்க்கத்துல கூட அதுக்கான வாய்ப்பு இருக்கு. யோக மார்க்கத்துல வந்து ஏன்னா வந்து அது ஒரு படிப்படியா அடையும் போது, அதாவது இது எல்லாத்துக்குமே பின்னாடி வந்து அது ஒரு அழுத்தம், ஒரு வெப்பம் வந்து உருவாகுது. அந்த வெப்பம் வந்து எப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு புரிதலுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு கர்ம மார்க்கத்துல இருக்க வந்து ஒரு பனிக்கட்டியா இருந்து ஆரம்பிக்கிறான் வாழ்க்கை அப்படின்னா, ஒரு பக்தி மார்க்கத்துல இருந்தவன் நீராவே இருந்து ஆரம்பிப்பான். இப்ப பனிக்கட்டியா இருந்து இது எல்லாமே வந்து இதோட இது என்ன அப்படின்னா ஆவியாகி கரைந்து போகணும். அதுதான் வந்து இறுதி மூலத்துல கரையிறதுன்னு சொல்றது. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் ஒரு கர்ம மார்க்கத்தை ஃபாலோ பண்றவன் ஒரு பனிக்கட்டியா இருக்கான், பக்தி மார்க்கத்தை ஃபாலோ பண்றவன் ஒரு நீரா இருக்கான். இவங்க 2 பேரும் வந்து இதுவை வந்து அடையணும், ஆவி நிலையை அடையணும் அப்படின்னா, ஆவியாகணும், அந்த நீர் வந்து கொதித்து ஆவியாகணும் அப்படின்னா எங்க வந்து வரணும் அப்படின்னா, பனிக்கட்டி முதல்ல நீராகணும், நீர் வந்து கொதிநிலை அடையணும், கொதிநிலையிலேருந்து ஆவியாகணும். யோக மார்க்கத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, நீர் வந்து கொதிநிலை அடையும், கொதிநிலை 100 டிகிரி அடைஞ்சு அதுக்கப்புறம் தான் ஆவியாகும். இந்த 3லுமே பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு நமக்குள்ள ஏற்படுற ஒரே ஒரு ஒரு நம்பிக்கை, ஏதோ ஒரு சக்தி, ஒரு அழுத்தம், அந்த அழுத்தம் வந்து வெப்பமாகி அந்த வெப்பம் வந்து இறுதி அந்த நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா உருகி 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 கரைத்து கரைத்து கடைசியில் ஆவி நிலைக்கு கொண்டுட்டு போவோம். மற்ற ரெண்டுல வந்து இந்த நீர் வந்து ஆவியாகிறது வந்து பொறுமையா படிப்படியா நடக்கக்கூடிய ப்ராசஸ். அது வந்து பொறுமையா நேரங்கள் வந்து வாழ்க்கை ஃபுல்லா அது பொறுமையா படிப்படியா போயிட்டு இருக்கும். அதனால வந்து அவங்களுக்கு அந்த அழுத்தம் அந்த வெப்பம் வந்து உணர மாட்டாங்க. ஆனா வந்து அதே போல கர்மயோகியும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அனுபவம் அவங்க வாழ்க்கை வழியா கொஞ்சம் கொஞ்சமா அடிபட்டு பல பல நிலைகளை கடந்து பொறுமையா வருவாங்க. அதனால அவங்களும் வந்து பனிக்கட்டிலேருந்து நீராகி நீர்லேருந்து ஆவியாகிறது வந்து அவங்களுக்கும் அந்த 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 வெப்பம் வந்து அவங்கள வந்து ரொம்ப தகிக்காது. ஆனா இந்த யோக நிலையில மட்டும் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து அதை முழுமையா அதை ஒரு ஒரு நிமிஷமும் அதை கவனிச்சுட்டே இருப்பாங்க. அந்த அந்த வெப்பம் ஏறுறது அந்த உடம்புல இருந்து மூலாதாரத்துல இருந்து ஏறுறத அந்த அழுத்தத்தையும் அந்த வெப்பத்தையும் வந்து அவங்க அந்த இறுதி பயிற்சியோட இறுதி நிலை வரைக்கும் அவங்க வந்து உணர்ந்துகிட்டே இருப்பாங்க. அதை முழுமையா வந்து அவங்க அவங்க கண் கொண்டு அதை மட்டுமே உணர்வு நிலையா வச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. அது மூலியமா வந்து அது இழகும் போது நமக்கு வந்து இயல்பாவே வந்து அந்த மேல இருந்து அந்த 10ஆம் வாசல்னு சொல்லுவாங்க, அது வந்து ஓப்பன் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அங்கிருந்து ஒரு அமிர்தம் சுரக்கும்னு சொல்லுவாங்க. அந்த அமிர்தம் சுரந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா அது அது இருக்கிற வரைக்கும் அந்த நிலையை நீங்களா விட்டுட்டு வெளியே வர வரைக்கும் அது வந்து ஒரு அது என்ன சொல்றது ஒரு சிவ போதை ராஜ போதைன்னு சொல்றது. உண்மையுமே போதைன்ற வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சொல்லுவாங்க. நம்ம குடிக்கிற கல்லோ சிவபானம் சொல்லி நம்ம ஏமாத்திட்டு இருக்க வெளியில புறத்துல சொல்ற விஷயங்கள் எதுவுமே வந்து உண்மையான சிவபானம் கிடையாது. அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து இயல்பாவே வந்து ஒரு சித்த நிலை அந்த யோக நிலையை ஃபாலோ பண்றவங்க மேல ஒரு 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 ஈர்ப்பு இருக்கும். என்ன அப்படின்னா நமக்கு துன்பமே இல்லாம எப்போதும் நம்ம நினைச்ச நேரம்லாம் இன்பத்திலேயே இருக்கலாம், எந்த இன்ப நிலையை வேணாலும் நம்ம நினைச்ச உட்காந்த இடத்துல உருவாக்கிட்டு நம்ம அப்படியே சந்தோஷமாவே இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஈர்ப்பு வந்து இயல்பாவே இருக்கும் ஒரு மனிதனுக்கு வந்து. ஏன்னா மனிதன் இயல்பான ஒரு அடிப்படை மனிதனோட புரிதலே வந்து எப்படின்னா எப்போதும் இன்பமா இருக்கணும், துன்பமே இருக்கக்கூடாது, எப்போதும் ஆனந்தமா இருக்கணும், எல்லாமே நிறைவா கிடைக்கணும் அப்படின்ற ஒரு உந்துதல்ல தான் வந்து அந்த ஒரு மூலத்திலேருந்து பிரிஞ்ச ஒரு தனி மூலமா இருக்கும்போது ஒரு எண்ணமா இருக்கும்போது என்னை அப்படின்ற எண்ணமா இருக்கும்போது நான் இல்லை நான் என்னை எனக்கு அப்படின்ற ஒரு எண்ணமா இருக்கும்போது அவனோட முழு புரிதல் என்னவா இருக்கும் அப்படின்னா முழு கவனம் என்னவா இருக்குன்னா எப்போதும் இன்பமயமா இருக்கணும். ஏன்னா வந்து நம்மளோட இயல்பே வந்து இன்பம் தான். நம்ம மூலத்துல இருக்கும்போது நம்மளோட இயல்பே வந்து இன்பமா மட்டும்தான் இருப்போம், ஆனந்தம் மட்டும்தான். நம்ம அதுல இருந்து பிரிஞ்சு வரும்போது நம்ம வந்து துன்பத்தை உணர்றோம். நம்ம எதுக்காக துன்பத்தை உணர்றோம் நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம வந்து பிரிஞ்சிருக்கோம், நம்ம மூலத்துல இல்லை அப்படின்றது நமக்கு தெரியல. அதனால வந்து நமக்கு ஏற்படுற துன்பத்தை நாம வந்து தற்காலிகமா என்ன பண்ணுவோம், அங்கேயே வந்து இருந்து நம்ம இருக்கிற இடத்துலயே அது வந்து இன்பமாக்கிப்போம் அப்படின்னு நினைப்போம். ஆனா அது சாத்தியமா அப்படின்னா அது முடியாத விஷயம். ஏன் அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்றேன். கடல்ல அலை வருது, கடல்ல இருந்து தான் அலை வருது. அந்த அலை வந்து பயணத்தை ஆரம்பிக்கும் போது கடல்ல இருந்து வெளியில வரும்போது நினைச்சு பாருங்க, அதுதான் மனித வாழ்க்கைன்னு நினைச்சுக்கோங்க. கடல்ல இருந்து அலை வந்து கரையை நோக்கி வரத்துக்கு ஆரம்பிக்கிற ஒரு பயணம் தான், அலையா ஆரம்பிக்கிற பயணம் தான் வந்து ஒரு மனித வாழ்க்கைன்னு நினைச்சுக்கோங்க. அந்த அலை வந்து வெளியில வரும்போது என்ன பண்ணுது, அது ஒரு சக்தியோட அந்த கடல்ல இது பண்ண சக்தியோட இருந்தா வெளியில வருது, அந்த கடல்ல இருந்து கிடைச்ச சக்தியில இருந்து தான் அது வெளி நோக்கி வருது. ஆனா வந்து அலை வந்து உருவான பிறகு என்ன நினைக்குது, நான் தான் உருவாகிறேன், நான் தான் வந்து முன்னோக்கி நகர்த்தி போயிட்டு இருக்கேன், எனக்குள்ள சக்தி இருக்குது, எனக்குள்ள அந்த மூலம் இருக்குதுன்னு அது நினைச்சுக்குது. அது தானா வந்து ஒரு சுய வசியம் போல அது உணர்ந்துக்குது. அது மூலியமா ஒரு இறுதி வரைக்கும் கடலை வந்து எவ்வளவு வேகமா அடைய முடியுமோ கடல்ல வந்து கரையில வந்து சேர்ந்துட்டு திரும்ப வந்து கையறு நிலையா வந்து திரும்ப வந்து பின்னாடி போகுது. எந்த சக்தி பின்னாடி இழுக்குதுன்னே தெரியாம பின்னாடி போகுது. அது பின்னாடி போகும்போது தான் உணருது, கொஞ்சம் கொஞ்சமா உணருது, இப்போ இவ்வளவு நாள் நகர்த்தி இருந்தது நான் இல்லை, இது வேற ஏதோ ஒன்று நகர்த்தி இருந்தது நம்மள அப்படின்ற ஒரு புரிதல் வந்து வருது. அதுலயும் வந்து சில பேருக்கு வந்து சில அடிக்கடிப்பு வரும். அதாவது அடுத்த அலை வந்து உருவாகி வரும். இந்த ஏற்கனவே கரையை அடைஞ்ச அலை வந்து திரும்ப போயிட்டு அதுல மோதி அங்கேருந்து வர அலை வந்து திரும்ப கரைக்கு தள்ளும். அதுதான் வந்து வாழ்க்கையில வந்து துன்பத்துல உழறதுன்னு சொல்றது. துன்பத்தில் உழல்வது அப்படின்னா என்ன அப்படின்னா எந்த பக்கம் போறதுன்னு என்ன வாழ்க்கை புரியாம இருக்கு, வாழ்க்கை எங்க போகுதுன்னே தெரியல, ஏதோ ஒரு திசையில இழுத்துட்டு போயிட்டு இருக்கு, நான் என்ன வாழ்றேன் எங்க போறேன்னு எனக்கே தெரியலன்னு சொல்லி அந்த நிலை வரக்கூடியது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி நிலை தான். நம்ம மூலத்திலேருந்து பிரிஞ்சு நாம தான் எல்லாத்தையும் இயக்குறோம், நாம தான் எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கோம், நமக்கு தான் இந்த துன்பங்கள் ஏற்படுதுன்னு நினைச்சு நாம தான் அந்த அலை, நாம தான் ஒரு தனி அலையை, நம்ம கடல் இல்லை அப்படின்னு நினைச்சு நம்மளா உருவகப்படுத்திக்கிட்டு நம்மளா அந்த துன்பங்களை ஏற்படுத்திக்கிறோம். இறுதியில வந்து அதையும் கடந்து அப்படியே பொறுமையா திரும்ப அந்த கடல்ல போயிட்டு சேர்ந்து அந்த அலை மறைஞ்சு கடல்ல அமைதியாகும் போது அந்த மூலத்தை கூட ஒன்றாயிடும் போது எதுவுமே இல்லை, இருக்கிறது கடல் மட்டும்தான் அப்படின்ற புரிதலோட இந்த வாழ்க்கை வந்து வாழ்க்கை சூழல்ன்றது இப்படிதான் முடிவடையுது, எளிமையா சொல்லணும் அப்படின்னா.
ஸோ அப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், ஞானிக்கு வந்து என் துன்பமே கிடையாது அப்படின்னா, ஞானம்ன்றது ஒன்றே ஒரு விஷயம்தான், வேற ஒன்றுமே கிடையாது. நான் உங்களுக்கு இயல்பாக சொன்ன மாதிரி இந்த கழிமுகம், அதாவது எல்லாருமே கடல்ல முக்குடலும் வந்து சேர்ற இடம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து இந்த எல்லா பக்தி மார்க்கம், கர்ம மார்க்கம், யோக மார்க்கம் வழியா வந்து இறுதியில சேரும்போது ஏற்படக்கூடிய ஒரு புரிதல், அவ்வளவுதான். கடல்ல கொஞ்சம் தூரத்துல கடலை பாக்குறீங்க, நீங்க வந்து தண்ணு கொஞ்ச நேரத்துல கடலை சேர போறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு புரியுது, இவ்வளவு நாள் நம்ம வந்தது எல்லாமே இந்த கடலோட ஒரு பயணம் தான், நம்ம மூலத்தை வந்து நம்ம சேர போறோம் அப்படின்ற இறுதிநிலை புரிதல் தான். அந்த ஒரு கணத்துல நீங்க அந்த மூலத்தை அடைஞ்சிட்ட பிறகு அங்கே இருந்து ஒரு ஆரம்பிச்சு அந்த கடலை போய் கலக்கிற வரைக்கும் அடையக்கூடிய ஒரு சின்ன பயண தூரம் தான் வந்து ஒரு ஞான புரிதல்னு வச்சுக்கோங்க. அப்பனா அந்த ஞான புரிதல் வந்து வாழ்க்கையோட இறுதியில தான் ஏற்படணுமா, வாழ்க்கையில முன்னாடியே ஏற்படக்கூடாதா அப்படின்னா அப்படி கிடையாது. ஆனா பாத்தீங்கன்னா நான் உட்பட பலரும் வந்து எனக்கு தெரிஞ்சு புத்தராகட்டும், மிகப்பெரிய எத்தனையோ பேர் இருக்கட்டும், எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து எல்லா மார்க்கங்களையும் கடந்து வந்தவங்களா தான் இருப்பாங்க. பக்தி மார்க்கம், கர்ம மார்க்கம், யோக மார்க்கம் எல்லாத்தையும் கடந்து வந்து ஏதோ ஒரு கணத்துல இது எதுலையுமே ஒரு திருப்தி இல்லை அப்படின்ற ஒரு புரிதல், ஒரு இறுதி நிலை வரும்போது ஒரு கைவிடப்பட்ட நிலையில தான் வந்து அந்த ஞான புரிதல்ன்றது எல்லாருக்குமே கிடைச்சிருக்கும். அது வந்து என்ன சொல்றது, அது வந்து இந்த பயிற்சினால கிடைக்குதா அப்படின்னா அது அப்படி கிடையாது. அது ஒரு ரெண்டு விஷயங்களும் நடக்கலாம். ஒன்று வந்து அந்த மூலம் வந்து இயற்கையாகவே அதை வந்து அந்த உயிருக்கு தெரியப்படுத்தணும், எப்போ தெரியப்படுத்த நினைக்குதோ, அதுவா எப்போ தெரியப்படுத்த நினைக்குதோ அப்போதான் அது தெரியும். இன்னொரு விஷயம், எல்லா விதத்தையும் எல்லாமே முயற்சி பண்ணி கைவிடப்பட்ட நிலையில எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு முழுமையான புரிதல்ல தன்னை வந்து இழந்து நிற்கும் போது அங்க அதுவே இருக்கும். அங்க இருக்கக்கூடியதை அந்த மனுஷனாலே பார்க்க முடியும், அந்த சாதகனால பார்க்க முடியும். இந்த ரெண்டு வழிகள்ல வந்து ஒருத்த வந்து ஞான புரிதல் அடையலாம். ஆனா இந்த ரெண்டு புரிதலுக்குமே வந்து அடிப்படை வந்து அந்த மூலம் வந்து நமக்கு உணர்த்தணும் அப்படின்ற நினைச்சா மட்டும் தான் முடியும், அது வேற. இருந்தாலும் ரெண்டு வழிகள் அடையிறது எப்படின்னா, ஒன்று வந்து இயற்கையாகவே வந்து பிறவிலேயே வந்து சில பேருக்கு வந்து அந்த மூலம் வந்து வள்ளலார் மாதிரியோ ஒரு ரமண மகரிஷி மாதிரியோ இளமையிலே வந்து அவங்களுக்கு வந்து அந்த புரிதலை ஏற்படுத்தி ஞான்மார்கள், அதாவது அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர் அவங்களுக்கு மாதிரி சிலருக்கு வந்து பிறவிலேயே வந்து அதை இறைவன் வந்து உணர்த்திடுவான். ஆனா நம்மள மாதிரி ஒரு சாதாரண பெரும்பாலும் மக்கள் வந்து எப்படி அடைவாங்கன்னா, இந்த மூணு மார்க்கத்தையும் ஃபாலோ பண்ணி முட்டி மோதி இது பெருசு, அது சிறந்தது, இது சிறந்ததுன்னு சொல்லி அதுக்கு ஓடி இதுக்கு ஓடி எங்க இது கிடைக்கும்னு கடைசியா தேடி கடைசியில எதுவுமே இல்லைன்னு ஒரு கட்டத்துல வந்து அமைதியா உட்காரும் போது, அப்ப நம்மளை அந்த இது எல்லாத்தையும் இழக்கும் போது, இதுக்கு மேல தேடுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு நிலை வரும்போது, எல்லாத்தையும் இழக்கும் போது அப்ப வந்து இருக்கிறத அங்க புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கனவிட்டு தோற்றம் சொல்லுவாங்க, அந்த ஒரு புரிதல் கிடைக்கும். அந்த புரிதலுக்கு அப்புறம் வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா, வாழ்க்கை மாறிடுமானா வாழ்க்கை மாறாது, இயல்பான வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும். எல்லா துன்பங்களும் வரும், எல்லா கஷ்டங்களும் அங்கேயே தான் இருக்கும். ஆனா வந்து இங்க அனுபவிக்கிறவன் நான் இல்லை, அங்க அனுபவிக்கிற ஒருத்தன் தனியா இல்லை அப்படின்ற ஒரு சின்ன புரிதல் வந்து அந்த மொத்த பரிணாமத்தையே, நீங்க மொத்த பார்வையே வந்து மொத்தமா மாத்திரும். என்ன அப்படின்னா, இங்க எல்லா துன்பங்களும் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, இங்க உள்ள அனுபவிக்கிறதுக்கு தனியா ஒருத்தன் இருக்கான் அப்படின்ற புரிதல் இருக்க வரைக்கும் தான் அவனை சுத்தி எல்லாமே நடந்துட்டு இருக்கும். இங்க உள்ள ஒருத்தன் இல்ல, எல்லாமே அந்த மூலம் மட்டும்தான். எதிரில் இருக்க வழியா வெளிப்படுறதும் அதே மூலம்தான், ஏன் வழியா வெளிப்படுறதும் அதே மூலம் தான், இறை மூலம் தான். பேசுறதும் அதுதான், அது வழியா கேட்கறதும் அதுதான். அப்படிங்கும் போது அங்க பெருமைப்படுறதுக்கும் ஒண்ணும் இல்லை, கோவப்படுறதுக்கும் ஒண்ணும் இல்லை, இழக்கிறதுக்கும் ஒண்ணும் இல்லை, துன்பப்படுறதுக்கும் ஒண்ணும் இல்லை அப்படின்ற ஒரு புரிதல் வந்துடும். அந்த புரிதலுக்கு அப்புறம் அந்த புரிதல் வந்து வாழ்க்கை ஃபுல்லா அது வந்து அவனுக்கு வந்து வாழ்க்கை ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வாழ்க்கை வந்து ஒளிமயமா அப்படியே வந்து இன்பமயமா மாறும் அப்படின்னா அவனுக்கு தேவையே கிடையாது. எங்க நானே இல்லாதப்ப அங்க இன்பமயத்தை தக்க வச்சு நான் என்ன பண்ண போறேன், துணுமயத்தை தக்க வச்சு என்ன பண்ண போறேன்? அது வந்து இயல்பான ஒரு ஓட்டம் போல அது போயிட்டே இருக்கும். வாழ்க்கை என்ன நடந்தாலும் அது ஏத்துக்கிற நிலைமை தான். ஏன்னா அங்க அனுபவிக்க ஒருத்தன் தனியா இல்லாதப்ப அங்க சண்டையறதுக்கு எதிர்க்கிறதுக்குன்ற ஒரு இதுவே கிடையாது, அங்க எதிர்ப்பு நிலையே கிடையாது. என்ன நடந்தாலும் ஏற்பு நிலை மட்டும்தான். இந்த புரிதலுக்கு ஒருத்தர் வாழ்க்கையில வந்துட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து வாழ்க்கை வந்து இயல்பா இயற்கையா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். ஆனா வாழ்க்கை எப்படி இருக்குதோ அப்படி ஏத்துக்கக்கூடிய பக்குவம் நமக்கு வந்துடும். இதுதான் வந்து ஞான மார்க்கம். ஸோ வந்து அந்த ஞான புரிதலை வந்து ஒரு வாட்டி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்க எந்த மார்க்கத்தை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். பக்தி மார்க்கத்தை ஃபாலோ பண்ணலாம், யோக மார்க்கத்தை ஃபாலோ பண்ணலாம், கர்ம மார்க்கத்தை ஃபாலோ பண்ணலாம். ஆனா அந்த மார்க்கத்துல இயல்பா ஆரம்பத்துல ஃபாலோ பண்றவங்க ஆரம்பத்துல எப்படி ஒருத்தர் எதை நினைச்சு பின்பற்றுவாங்களோ அதே மனநிலையில நீங்க பின்பற்ற மாட்டீங்க. அதை வந்து
இறைவனுக்கு செலுத்தக்கூடிய வழிபாடுகளில் ஏதோ ஒரு வழி நமக்கு பிடிச்ச வழியை நம்ம தேர்ந்தெடுத்து பண்ணுறோம். அதாவது இறைவனுக்கு வந்து ஒரு ஒரு வீட்டுக்கு வர விருந்தினருக்கு வந்து நம்ம வந்து உபசரி பண்ணோம்னா எந்தெந்த விதமான பலகாரம்லாம் நமக்கு வந்து திறமையாக செய்ய தெரியுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்து அவங்க சாப்பிட வச்சு அழகு பார்ப்போமோ, அதே போல் நம்ம வாழ்க்கை அதுக்கப்புறம் தேர்ந்தெடுப்புகளே வந்து எதுவாக இருந்தாலுமே, எந்த தேர்ந்தெடுப்புகளாக இருந்தாலும் நமக்கு சுவாபத்துக்கு எது வந்து இந்த நேரத்துக்கு எனக்கு இது பண்ணால் நல்லா இருக்கும், யோகம் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுதா, இல்லை இந்த நேரத்துக்கு எனக்கு கர்மம் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுதா, நான் என் செயல்பாடை மட்டுமே செய்யணும் அப்படின்னு தோணுதா, இல்லை இந்த நேரத்தில் எனக்கு பக்தி மயமா எனக்கு பக்தி பாட்டு பாடணும், பக்தியை பரப்பணும்னு தோணுதா, எந்த செயலை வேணாலும் செய்யுங்க. அது வந்து எந்த நோக்கத்துக்காகவும் எனக்கு வந்து எது கிடைக்கணும் அப்படின்ற நோக்கமே இருக்காது. எல்லாமே இறை மூலம்தான். அந்த இறை மூலத்தை வெளிப்படுத்தக்கூடிய வழிதான் இறை மூலம்தான் அந்த வழியாகவும் இருக்கு அப்படின்ற ஒரு முழு புரிதலில் நீங்க செய்யும் போது உங்க மொத்த வாழ்க்கையுமே வந்து ஒரு வழிபாடா மாறிடும். நீங்க தனியா வழிபாடுன்னு பண்ணணும்னு அவசியம் கிடையாது, தனியா ஒரு பிரார்த்தனை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்க மொத்த வாழ்க்கையுமே பிரார்த்தனையா மாறிடும், மொத்த வாழ்க்கையுமே வழிபாடா மாறிடும், மொத்த வாழ்க்கையுமே அன்பு கருணை மயமா மாறிடும். அப்படி ஒரு நிலையை எல்லாரும் அடையணும் அப்படின்ற ஒரு அந்த மூலத்தின் இறை வேண்டுதலோட வாழ்த்துதலோட இதை முடிக்கிறேன். ஏதேனும் சந்தேகம் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை என்னோட அடியன் புரிதலுக்கு என்ன தெரியுமோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். எல்லோருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.